வாரியத்துல மிகப்பெரிய திருட்டு நடைபெற்றிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மின்மாற்றி கொள்முதல்ல ஊழல் நடைபெற்றிருக்கிறதா நீங்க குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க. இது போன்ற சூழல்ல இப்ப திருட்டு நடந்திருக்கிறதா ஒரு புகார் எழுந்திருக்குது. இப்ப உங்களுடைய குற்றச்சாட்டு தொடர்பான ஆவணங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மின் வாரியத்துல எந்தெந்த மாரி குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்குது? அதோட வழக்கின் நிலை என்ன? அதிமுக இருந்த ஆட்சி காலகட்டத்துல நிலக்கரி இறக்குமதியில வந்து கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். அதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இது என்ன அப்படின்னா 6000 கிலோ கலரி நிலக்கரியை கொண்டு வருவதாக சொல்லி வெறும் 3500 கிலோ கலரி நிலக்கரிகளை மட்டும் கொண்டு வந்துவிட்டு தரத்தில் ஒரு மிகப்பெரிய மோசடியும், அதே போல் விலையிலும் ஒரு மிகப்பெரிய மோசடியும் செய்திருக்கிறார்கள் என்பதை சந்தை மதிப்புடன் ஒப்பிட்டு நாம் ஆதாரபூர்வமாக கொடுத்திருக்கிறோம். இதில் மிகப்பெரிய அதானி போன்ற மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் எப்படி இந்த ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதும் ஆதாரபூர்வமாக கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே நிலக்கரி போக்குவரத்திலும் இது வந்து திமுக அதிமுக 2 ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கிறது. நிலக்கரி போக்குவரத்தில் நம்ம ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் இது போன்ற மகாநதி கோல்ஃபீல்ட்ஸ்னு அங்கிருந்து அந்த நிலக்கரி கொண்டு வரக்கூடிய ஒன்றில் அந்த லெவி விசாகப்பட்டினம் போர்ட்டில் கட்டாமலேயே அதிகமான பணம் அங்கு கட்டியதாக கணக்கு காண்பித்து கிட்டத்தட்ட 1028 கோடி ரூபாய் இங்கு மோசடி செய்தார்கள். அதன் மீது எஃப்ஐஆரும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்து விட்டது நம்மளுடைய புகார்ல. இதுவரை அதன் மீது எந்த விதமான குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை. அவர்கள் அதை மூடுவதற்கான வேலைகள் தான் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி தனியாரிடம் இருந்து பவர் பர்ச்சேஸ் பண்ணுவது, அது வந்து அதிகமான விலைக்கு 15 ஆண்டுகள் LTOA லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் என்று போட்டுவிட்டு அதில் சந்தை மதிப்பை விட கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டுக்கே 2 ரூபாய் 2.5 ரூபாய் அதிகமாக இவர்கள் எப்படி கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களையும் கொடுத்திருக்கிறோம். இதன் மீது கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு டிராஃப்ட் எஃப்ஐஆரும் தயார் செய்து வைத்திருக்கிறது. ஆனால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இதுவரை அனுமதி கொடுக்கப்படவில்லை. நான்காவதாக டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் 397 கோடி ரூபாய் இந்த 2021, 22, 23 காலகட்டத்தில் எப்படி நடந்தது என்பதை ஆதாரபூர்வமாக ஒரு 500 kVA டிரான்ஸ்பார்மர் 7.5 லட்சத்துக்கு கிடைக்குது மார்க்கெட்ல அப்படின்னா 12.5 லட்சத்திற்கு கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி 250 kVA வந்து 4,70,000 மார்க்கெட்ல கிடைக்குதுன்னா அதை 7.5 லட்சத்துக்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா 34 பேர் போட்டி போடுறாங்கன்னு சொன்னா 34 பேரும் ஒரே விலை அச்சடிச்ச மாதிரி ஒரே விலையை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் ஆதாரபூர்வமாக நம்ம வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையிலும் கொடுத்திருக்கிறோம். இது இப்போ இந்த வழக்கு மட்டும் சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. மற்ற வழக்குகள் எல்லாம் மற்ற புகார்கள் எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் விசாரணையில் இருக்கிறது. தற்பொழுது அந்த மின்மாற்றி கொள்முதல்ல சிபிஐ ஹைகோர்ட்டுக்கு நாங்க போய் அது சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. சிபிஐ எனி டைம் இப்போ எஃப்ஐஆர் இன்வெஸ்டிகேஷனோட ஈவன் சர்ச் கூட பண்ணறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அதற்கு முன்பாக இப்படி ஒரு செய்தி வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த செய்தி அப்படிங்கிறது வந்து 18 ஹார்ட் டிஸ்குகள் மிக முக்கியமாக கொள்முதல் சம்பந்தப்பட்ட அதே மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், இப்ப மின்மாற்றிகள் இதெல்லாம் கொள்முதல் செய்யக்கூடிய அந்த துறையே அந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் துறை தான். அந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் துறையில இருக்கக்கூடிய 18 ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிருக்கிறது. அது மிக முக்கியமாக இந்த புதிய அரசு வந்ததற்கு பிறகு அமைச்சர் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஊழல்கள் மீதெல்லாம் முறைகேடுகள் மீதெல்லாம் என்று சொன்னதற்கு பிறகு இது போன்ற ஒன்று நடந்திருக்கிறது என்றால் இது தெல்ல தெளிவாக ஆதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு வேலையாகத்தான் இதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி ஆதாரத்தை அழிக்கக்கூடியது என்பது ஒரு கிரிமினல் குற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஸோ இது யார் செய்திருக்கிறார்கள் என்பதை கூட தெரியாத அளவிற்கு சிசிடிவிகள் எல்லாம் கூட அந்த இடங்கள்ல இல்லாத அளவிற்கு செய்திருக்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே சிசிடிவிகள் இல்ல, புரோக்கர்கள் அங்க வந்து ஆப்ரேட் பண்றதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சிசிடிவிகள் கூட போடாமல் வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒன்றின் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை, ஒரு துரிதமான நடவடிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கண்டுபிடிப்பது வந்து ஒரு கஷ்டமான வேலை கிடையாது. அந்த மே 16, 17 காலகட்டத்துல இது செய்யப்பட்டிருக்கிறது என்றால் புதிய அரசு வந்ததற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் அங்கு யார் வந்தார்கள், யார் அதற்கு பொறுப்பானவர்கள், அந்த பொறுப்பானவர்களை வந்து கேள்விக்கு உள்ளாக்கினார்கள் என்றாலே இது யார் செய்தார்கள் என்பது கண்டுபிடித்து விடலாம். அப்போ அதன் மீது கண்டுபிடித்து அவர்கள் மீது கடுமையான
நடவடிக்கையும் அந்த ஹார்ட் டிஸ்குகளை மீட்டெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். அது வெறும் செய்தவர்கள் மீட்டு மட்டும் அல்லாமல் அதன் பின் இதை தூண்டியவர்கள் யார் என கடந்த ஆட்சியில இது நடந்திருக்கக்கூடிய ஊழல்களை மறைக்க வேண்டும் என்றால் அந்த கடந்த ஆட்சியில இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் அவர்கள் இதன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா, இது எல்லாமே விசாரிக்கப்பட வேண்டும் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மின் வாரியத்துல நடைபெற்ற குற்றச்சாட்டு தொடர்பா ஏற்கனவே புலனாய்வு அமைப்புகள் விசாரணை நடத்திட்டு வராங்க. அதனால அவங்க எல்லா ஆவணங்களையும் கைப்பற்றி விசாரணை பண்ணிட்டு தானே இருப்பாங்க. இப்ப அதையும் தாண்டி சில ஆவணங்கள் அங்க இருக்குன்னு தான் நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல, இதுல வந்து என்ன அப்படின்னா, மின்சார வாரியத்திலிருந்து என்னென்ன ஆவணங்கள் கொடுத்திருக்கிறார்களோ அது மட்டும்தான் அது விசாரணையில இருக்கும். இப்ப பெரும்பாலான ஆவணங்கள், நிறைய ஆவணங்கள் இவர்கள் மறைத்து வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவரை வந்து எந்த விதமான சர்ச் ஆபரேஷனும் நடக்கவில்லை. உதாரணத்துக்கு ஒரு சர்ச் நடந்தால்தான் இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் உள்ள இந்த மாதிரி சாஃப்ட் காப்பியாக என்னெல்லாம் வைத்திருக்கிறார்கள், உதாரணத்துக்கு குறைந்த சந்தை மதிப்போட இருக்கக்கூடிய விலைப்பட்டியல் கூட உள்ளேயே இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ஆதாரங்கள் எல்லாம் இன்று அழிக்கப்படுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியும். முக்கியமாக இப்போ நிலக்கரி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், மின்மாற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அவர்கள் கலெக்ட் பண்ண அனைத்து ஆவணங்களும் எவிடன்ஸாக அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு அழிச்சிருக்கிறாங்க அப்படின்னாலே அதுவே என்ன காண்பிக்குதுன்னா, ஒரு சில ஆதாரங்கள் சிபிஐ கையிலேயோ மற்றவர்கள் கையிலேயோ யார் கையிலையும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக இது செய்த ஒரு வேலையாக தெரிகிறது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசோட நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இந்த அரசை பொறுத்தவரை இப்பொழுது இது வந்து கண் முன்னாடி நடந்திருக்கு. கண் முன்னாடி அவர்கள் கண் முன்னாடியே இப்படி ஒரு 18 ஹார்ட் டிஸ்கை அவர்கள் திருடக்கூடிய வேலைகள் நடந்திருக்கிறது என்றால் அவர்களுடைய நடவடிக்கை மிக துரிதமாக உடனடியாக யார் என்று கண்டுபிடித்து அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். கிரிமினல் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நமக்கு கண்கூடாக தெரிய வரும். அதை வைத்துதான் இவர்கள் வந்து ஊழலை ஒழிப்பதில் மும்முரமாக இருக்கிறார்களா இல்லையா என்பது மக்களுக்கு தெரியும். இதன் மீதும் நாங்கள் ஒரு புகார் கண்டிப்பாக எழுப்ப இருக்கிறோம். இப்பொழுது இதை புரிந்து கொண்டு இது ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆனால் இதன் மீதும் நம்மளுடைய வழக்குகள்ல ஆதாரங்களை அழிக்கக்கூடிய ஒரு வேலையாக இப்படி இது போன்று செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு கூடுதல் புகாரையும் நாம் இதற்காக கொடுக்க இருக்கிறோம். அப்போ இதை வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை இதற்கு எடுக்கப்பட்டு யார் இந்த தவறுகளை செய்தார்களோ அவர்களையும் இந்த வழக்குகளில் சேர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.